இது முழுக்க முழுக்க இந்த விஷயம் எனக்கு தெரிந்ததுனால நான் பல முறை இங்கே நிறைய கூட்டங்களிலே வெளியூர்களிலுமே சரி நம்ம சபையிலுமே சரி வீடியோ எடுத்திருக்கிறோம், விரிவாக பேசியிருக்கிறோம், எல்லாமே நடந்திருக்கிறது. அது டேப்லயும் இருக்கிறது, வீடியோ கேசட்லயும் இருக்கிறது, சிடிலையும் இருக்கு. அதனால அதிகமாக அதை சொல்லாமலே இந்த ஐக்கியம் என்பது ஒற்றுமை, கூடுதல், இணங்குதல், சேருதல், இணங்குதல், இந்த வகையெல்லாம் ஒரே சொற்பொருள் தான். நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம், எங்கே போக போகிறோம் என்றதை கொஞ்சம் நுட்பமாக ஞானத்தனமாக சிந்திப்பீர்களானால் நாம் வந்த இடம் நமக்கு தெரிந்துவிடும். வந்த இடம் தெரிந்துவிட்டால் போக வேண்டிய இடமும் அங்குதான். எங்கிருந்து வந்தோம் என்று பார்த்தால் ஒன்றுமில்லாத நிலையில இருந்த சிதாகாசம் சிற்றம்பலம் வெட்டவெளி என்ற அந்த ஒன்றுமில்லாத அணுமயமாக இருக்கக்கூடிய தண்ணி, மண்ணு, காத்து, நெருப்பு, இந்த பஞ்சபூதங்கள் நிறைந்த அணுவிலிருந்து பல அணுக்கள் கூடி அந்த சரீரமாக வந்து அமர்ந்து பேச்சு கேட்கவும் பேச்சு சொல்லவும் உணரவும் அறியவும் முடிகிறது. நாம் வந்தது ஒன்றுமில்லாத நிலையில இருந்து, வெட்ட வெளியில இருந்து, அண்டத்தில இருந்து. அந்த அண்டத்தில இருந்து பிண்டமாக வந்தது. பிண்டம் என்றால் சரீரம். அண்டம் ஒன்றுமில்லாதது, பிண்டம் உருவமாக உள்ளது. இந்த பிண்டமாக உள்ள உருவத்தை மறுபடியும் அண்டத்திலேயே சேர்த்து விடுகிறோம். இதுக்குள் நடக்கிற சச்சரவு தான் வாழ்க்கை. இப்ப இந்த சச்சரவில் நடக்கிறதே, இந்த சச்சரவு இல்லாமல் வைத்துக் கொள்ள மனிதன் முயற்சிக்கிற போது ஞானம் தேட வேண்டியதா இருக்கு. அப்ப ஞானம் தேடக்கூடிய நிலை என்ன என்றால், தொழிலால, பல வகை ஆதரவுகளால, பல நுட்ப தாந்திரிகத்தால, பல சேட்டைகளால, பல விஷயங்கள் என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் உலகாயுதமாக செய்கிற போது அதில் வர்ற கஷ்டங்களை சகித்து கொண்டு அல்லது வெறுத்து கொண்டு இதை மாற்றி அமைக்கிற தன்மை எதில் எதில் வருந்து அதனுடைய எசன்ஸாக மாறி தவறான விதத்தை விட்டுவிட்டு தவறில்லாத விதத்தை சேர்க்கிறோமோ இவையெல்லாம் ஞானமாக மாறிவிடுகிறது. இந்த ஞானத்தனம் என்பது எதில் நமக்கு தெரிந்திருக்கிறதோ அது சந்தோஷிக்கவும், ஞானத்தனம் என்பது எதில் நமக்கு தெரியாதனத்தில் இருக்கிறதோ அதில் கஷ்டப்படவும் மனிதன் செய்கிறான். இதுக்கு வேறு யாரும் காரணமில்லை, நாமே தான். அப்ப வாழ்ந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இன்பம் ஒன்று வருகிறது, துன்பம் வருகிறது. இன்பம் யார் கொடுக்கிறார்கள், துன்பம் யார் கொடுக்கிறார்கள் என்றால் அதுக்கும் நாம தான் காரணம். துன்பத்தை இன்பத்தை பகுத்து பார்க்கிற தகுதியுள்ள ஒரு மனிதன் துன்பத்தை தவிர்த்துவிட்டு இன்பத்தை கூட்ட முடியும் தானே? அதுக்குத்தான் ஞானம் வேண்டும். அப்ப இந்த ஞானத்தனத்தை நாம் அறிய அறிய தெரியாதனமும் பின்னாலே வந்து கொண்டேதான் இருக்கிறது. வானத்தை தொடுவது போல, வானத்தை தொட்ட ஆசைப்பட்டு போவோமே, ஆனால் போக 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 வானமும் போய்கொண்டே இருக்கணும். வானம் என்று ஒன்றது இருந்தால் தானே, இல்லாத வெட்ட வெளியில வானம் போல தெரியவே தேடிக்கொண்டே போனால் ஒன்றுமே இருக்காது. அதனால இந்த தேடுதல் என்பதுல நாம் தேடி 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 இந்த தேடி கிடைக்கக்கூடிய பொருள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் மனிதனுக்கு ஒரு விரக்தி வந்து விடுகிறது. இருக்கிறத விட செத்து போட்டா தேவலான்னு நினைக்கிறேன் என்று பலர் சொல்லுகிறார்கள். ஏன் நமக்கு இந்த அவஸ்தை? தொந்தரவு கொடுக்கிறான், மகன் சரியில்லை, கணவன் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, தாய் சரியில்லை, தந்தை சரியில்லை, சமுதாயம் சரியில்லை, இப்படி நாளுக்கு நாள் கஷ்டப்படுகிறோம். கஷ்டப்பட்டாலும் வாழணும் என்ற ஆசை மட்டும் மேலோங்கி நிற்கிறது. இந்த வாழ்க்கையினுடைய ரகசியம் என்ன? செத்து போறதில்லை, அறியறது. அப்ப அறிந்து உணர்ந்து இதுதான் வாழ்க்கை, இதுதான் வந்த இடம், இதுதான் சேரும் இடம், நாம் வந்தது நிரந்தரம் அல்ல, நாம் போவதுதான் நிரந்தரம், போவதற்கும் வருவதற்கும் இடைநடுவே இருக்கக்கூடிய ஒரு தன்மை எப்படி நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அறிவு நுட்பத்திற்காக வேண்டிதான் ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்கள் தனி மனிதனாக நின்று பாடுபட்டு இந்த சக்தியை எல்லா சரீரத்திலும், எல்லா அணுக்களிலும், எல்லா ஜீவராசிகளிலும், எல்லாத்திலும் ஒன்றாக நின்றிருக்கிறதே, அந்த ஒன்றை தன் சரீரத்திலேயே கண்டுபிடித்து தன்னுடைய மானுஷீக சரீரத்தாலே அறிந்த பின் அந்த வெட்டவெளி என்ற அளவில தன்னிலை அடைந்த தன்மையை எல்லாருக்கும் ஊட்டி, நீ வந்த இடத்தும் இதுதான், நீ போய் சேரும் இடம் இதுதான், மீண்டும் பிறக்க போறது இப்படித்தான், பிறவா நிலையை அடைவதும் இப்படித்தான் என்று கண்டுபிடித்து கொடுத்தார்கள். இப்போ பிறவி என்பது ஏக்கத்தாலே, அந்த ஏக்கம் என்பது ஆரம்பமாகிவிட்டதனாலே அந்த பிறவிதோறும் பிறந்து 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 மறந்து இறந்து 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 மறுபடியும் பிறந்து பிறவா நிலை ஒன்று உண்டு உண்டு. பிறவா நிலை என்ற சுருக்கமாக சொல்லுகிறேன் பாருங்கள். சாமியை பார்க்க வந்தீர்கள், சாமி ஊரில் இல்லை, எல்லாம் ஆள் இல்லை. சாமியை பார்க்க ஆசையாக வந்தேன்,
ஆனால் அவர் இல்லையே மீண்டும் வர வேண்டும் என்று எப்படி போய் மீண்டும் வருகிறோமோ அதுபோலவே ஏக்கம் எடுத்து, என்ன ஏக்கம்? முழு சந்தோஷத்தை அடையணும், முழு மகிழ்ச்சி அடையணும், முழு நிம்மதி அடையணும், எல்லா விவரமும் நமக்கு தெரியணும். ஒன்னும் தெரியாத காட்டை கடந்து அலைகிறோமே, நமக்கு ஒண்ணுமே தெரியல என்ற தன்மை இல்லாதபடி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை கூட்டுகின்ற போது வந்த வேலை முடிகிறது. வந்த வேலை என்ன? ஒண்ணுமே இல்லாம இருந்து ஒன்று உருவாகிற போது அந்த உருவாகிற தன்மை மறந்து பிறந்து விடுகிறது. மறந்து பிறந்த ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒண்ணுமே தெரியாது. நாம தான் எல்லாரும் கொடுக்கிறோம், ஊட்டுறோம், கொள்றோம், எல்லாமே செய்யறோம். ஆனா அதுக்கப்புறம் அதை வளர்ச்சி பெறுற போது சிலவற்றை தெரியுது, அப்புறம் சிலவற்றை தெரிந்து கொள்கிறது. வாலிபம் போது அநேக விஷயங்களை தெரிந்து கொள்கிறது. வயோதிகத்தில் ஒரு அனுபவ பூர்த்தி முடிகிற போது அந்த தன்மையில தன் சரீரத்தை அணுமயமாக தன் எண்ணத்தாலே, தன் எண்ணத்தினுடைய நெருப்பாலே, நெருப்புன்னா தனி நெருப்பு இல்ல, நினைவே நெருப்பு தான். நினைவுக்கு உருவம் வேணும்னா அடுப்புல ஏறிய நெருப்பு பாருங்க, அது நினைவினுடைய உருவம். இப்போ நம்ம சரீரத்துல சூடு இருக்கிறது. இந்த சூடு என்ன என்று பார்த்தால் நெருப்பு. இந்த நெருப்பு எதுவாக இருக்கிறதுனா நினைவாக இருக்கிறது, நாதமா இருக்கிறது. இப்ப நாதம், ஜோதி, ஆதி மூணு உரசும் போதுதான் ஜோதியாக வந்து ஜோதியில் பிரிந்த அணுவாக, அணு முதல் ஆரம்பமாகி அணுவினுடைய இருந்த பரிணாமம் வளர்ச்சி அடைந்து உருவமாகி உயிராகி இரத்த ஓட்டமாகி உணர்ச்சியாகி உணர்ச்சிகளை இன்பத் துன்பமாகி இந்த இன்பத் துன்பத்தை உணர்ற போது ஞானமாக மாறி ஞானம் பூர்த்தியானதும் வந்த வேலை முடிந்து விட்டேன், கண்டுகொண்டேன், போகிறேன், போகலாம், நாம் இனிமேல் எனக்கு வேலை இல்லை என்ற ஒரு நிலையை மனிதன் அடைகிறான். இதுதான் முக்தி அல்லது மோட்சம் அல்லது ஐக்கியம், பூரணத்துவம் என்பதாக ஆகிறது. சரி, அப்படி உள்ளவர்கள் தான் எப்படி மரணிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்களோ அதுபோல அவங்க ஐக்கியமாவார்கள். இப்ப சாதாரணமாக சரீரத்தை போட்டு விடுவது ஒன்று. ஒரு உயிர் இந்த நினைவாற்றல் ஒரு உடலில் இருந்து பிரிய வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக முடியக்கூடிய கதை இல்லை. ஏன் என்று சொன்னால் இது உடல்ல ஏற்பட்ட பந்தம் இருக்கு பாருங்க. இந்த ஆன்மா இந்த உடலில் குடிகொண்டு, ஆன்மா என்றது சோல், ஆற்றல். அது ஆன்மா எங்கேயோ உட்கார்ந்து இருக்க, அங்கிருந்து நீங்க வந்து நுழையுதுன்னு நினைக்காதீங்க. அது ஒரு அணுமயம், அவ்வளவுதான், உயிரணுக்கள். அது பல குணங்களை இணக்கங்களை கொண்டு 6 மாத கர்ப்பிணியாக இருக்கிற போதே அந்த ஆன்மா ஒரு கர்ப்பவதியினுடைய வயிற்றிலே அது புகுந்து அந்த குணாதிசயத்தை அதுக்கு உண்டாக்கி கொடுத்து விடுகிறது. சரீரம் கொடுத்து விடுகிறார்கள் தாய் தந்தை. ஆனால் அந்த சரீரம் வளர்ச்சி அடைந்து குழந்தை பருவம் இருக்கும் வரையிலே தாய் தந்தையினுடைய குணாதிசயத்தோடு இருந்து அது 18 வயது 13 வயதுக்கு மேல் அது தன்னுடைய குணத்திலே எதை விட்டு இருக்கிறோமோ அதிலிருந்து வாழ்கிறது. அப்ப தாய்க்கு தந்தைக்கு அந்த அறிவுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஒருவன் போக்கிரியா இருப்பான், ராஜாவா இருப்பான், ஒருத்தர் பொறுமை உள்ளவனா இருப்பான், ஒருத்தன் கஞ்சனாக இருப்பான், ஒருத்தன் நல்லவனாக இருப்பான். இப்படி ஒருத்தருக்கு பிறந்த பிள்ளைகளை பலவிதமாக வருவதற்கு அதுதான் காரணம். அப்ப இந்த ஏக்கம் எடுத்து தன் சரீரத்திலே அந்த உடல்ல சேரும் போது அந்த ஏக்கம் படிப்படியாக வளர்ந்து அந்த வளர்ச்சியில ஏக்க பூர்த்திக்கு தான் முயற்சிக்கும் போது அந்த கால சூழ்நிலை, சந்தர்ப்பம் இவையெல்லாம் கூடி வந்தால் வெற்றி அடைகிறான். இவன் பிறக்கிற காலத்தில் இவனை உணர்த்தத்துக்கு ஒரு ஞானி இல்லைன்னு சொன்னா அவன் வளர்ந்து வாழ்ந்து 90 வயசோ 80 வயசோ ஏதோ மரணம் வந்தா செத்துருவான். இப்படித்தான் தொன்று தொட்டு ஒன்றுக்கு பின் ஒன்றாக வந்திருக்கிற உலகம் இது. இந்த காலத்திலே எதை வேண்டாலும் வேண்டுமென்றாலும் அடையலாம். சாதாரண கூலிக்காரனாவே வாழணும்னா வாழ்ந்துடலாம், ஒரு பணக்காரனா இருக்கணும்னாலும் இருந்துடலாம், ஒரு கடந்த ஞானியாக மாறணும் எல்லாம் மாற முடியும். மனித முயற்சிக்கு இப்ப வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில தன் எண்ணம் என்பது உண்டான பிற்பாடு தன்னுடைய நினைவாற்றல் வளர்க்க 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 அது உடலில் இருக்கிற நெருப்பாக